கடகராசி நேயர்களை பிறவி குணம் மாறாது எப்படி இருக்கு பார்க்கலாமா? ஆயில்ய நட்சத்திரம் கடகராசி, புனர்பூச நட்சத்திரம் கடகராசி, பூச நட்சத்திரம் கடகராசி. சிறிய வார்த்தையையும் மனதில் வைத்துக் கொள்ளுவது பிறவி குணம். சிறிய வார்த்தையும் மனதில் யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று நினைப்பது. யார் புரிஞ்சுக்கிட்டா என்ன, புரிஞ்சுக்கலன்னு என்ன, அதையே நீ மனசுல போட்டு போட்டு என்ன யாருமே புரிஞ்சுக்கல, நான் இப்படியே தான் இருக்கணுமா, நான் தனிமையில இருக்கேன், நான் அங்க இருக்கேன், இப்படி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் வரும். தேவையற்ற பயம் அதிகமா இருக்கும். அதே போல மனநிலை அடிக்கடி மாறுவது, சில நேரத்தில் அந்த விஷயங்கள் உண்டு. அமைதியாக இருந்து துன்பத்தை மறைப்பது. அப்படியே சில பேர் அமைதியா இருப்பாங்க, அப்படியே தன்னுடைய துன்பத்தை மறைப்பதற்காகவே சில பேர் அமைதியாக. நீங்க யாரையும் நம்பி வெறுத்து விலக மாட்டீர்கள், ஆனால் உங்கள் மனதை யாராவது உடைத்து விட்டால் அதே புன்னகையுடன் வாழ்வீர்கள், ஆனால் அதே நம்பிக்கையுடன் மீண்டும் யாரையும் அணுக மாட்டீர்கள். அதுதான் உங்களுடைய மிகப்பெரிய பலவீனம். பிறவி குணம் மாறுமா? மாறலாம். கடந்த காலம் மறக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் சில விஷயங்கள் மகிழ்ச்சியாக, காயம் நினைவாக இருக்கட்டும், வலி இருக்க வேண்டாம். காயம் நினைவாக இருக்கட்டும், பழச மறக்க முடியாது, ஆனால் அந்த காயம் அந்த விஷயம் இருக்கட்டும், ஆனால் வலியாக இருக்க வேண்டாம். அதையே ரொம்ப கடகராசிக்காரர்கள், உங்கள் பலம் உங்கள் கண்ணீரில் இல்லை, அந்த கண்ணீரை துடைத்து மற்றவர்களையும் சிரிக்க வைக்கும் உங்கள் இதயத்தில் தான் இருக்கிறது. அன்பு உங்கள் பிறவி குணம், அது பயமாக மாற்றாதீர்கள். அதனால் உங்களுடைய வாழ்க்கை, அதுதான் உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றி. ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜன்ம பத்திரிகா கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹா. உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மக்கள் ஜோதிடர் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்கன்னு நம்புறேன். அடுத்ததாக இந்த ஜோதிடர் யுகத்தில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு காணொலியில் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பார்க்க போகிறோம். வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான விஷயம். இதெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு விஷயம் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஒன்று தான் பிறவி குணம் மாறாது. நம்ம ஜோதிடர் யுகம் சேனலில் நம்ம நிறைய விஷயங்கள் போட்டிருப்போம். பிரம்மன் எழுதிய விதி, நிறைய விஷயங்கள்லாம் என்னுடைய காணொலியெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் பிறவி குணம் மாறாது. இது கேட்கும் பொழுதே உங்களுக்கு என்னடா இது அப்போ நம்ம ராசிக்கு என்ன, நம்மளுடைய பிறவி குணம் என்ன நமக்கு அப்படின்னு எப்படி சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு இதில் ஒவ்வொரு ராசிக்கும் இருக்கும். அந்த பிறவி குணம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை பிறக்கும் பொழுதே அதோட குணாதிசயத்தோடு தான் அந்த குழந்தை பிறக்கும். இந்த குழந்தை பிறக்கிறது, பூமியில் ஒரு குழந்தை பிறந்தெடுத்து இத்தனை மணிக்கு இந்த லக்னத்தில் ஒரு குழந்தை பிறக்கிறதுன்னு, அதுக்கு என்ன லக்னத்தில் பிறக்கிறதோ அந்த குணாதிசயத்தோடு தான் அந்த குழந்தை பிறக்கும். அந்த குணாதிசயம், அந்த ஒரு குணமும் பிறக்கிறது. குழந்தை பிறக்கும் போது அது குணமும் பிறக்கிறது அப்படின்னு சொல்லுவான். இதுதான் மிக முக்கியமானது. அந்த குணம் வயது மாறினாலும், பணம் வந்தாலும், பதவி உயர்ந்தாலும், வெளிநாடு சென்றாலும் சில விஷயங்கள் மாறுவதில்லை. அதுதான் மிக உண்மையானது. அதுக்கு தான் பிறவி குணம் மாறாது சொல்றோம் இல்லையா? அப்பம் புத்தி அப்படியே இருக்குடா உனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சில இடத்துல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த வார்த்தைகளை யாருமே கேள்விப்படாதவர்களே கிடையாது. அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் உண்டு. அதே போல நீங்கள் கோபப்படுவது பிறவி குணமா? இதனால உங்க அம்மா அழுதுருக்காங்களா? இதனால உங்க அப்பா அழுதுருக்காங்களா? கண்டிப்பா நினைச்சு பாருங்க. உங்களுடைய பிறவி குணத்தினால நீங்க கோபப்படுறதுனால உங்க அம்மா ஒரு சொட்டு கண்ணீர் விட்டுருப்பாங்க. என் பிள்ளை இப்படி கோபப்பட்டு இப்படி இந்த மாதிரி கண்டிப்பா இந்த ஒரு விஷயம் குடும்பத்தை நடந்திருக்காம இருக்காது. இதனால அப்பா அமைதியா விலகி இருக்காரா? சொல்லுங்க. உன்னுடைய கோப குணத்தினால, உன்னுடைய சில விஷயத்தினால அப்பா அமைதியா, உன்னுடைய பிறவி குணத்தினால அப்பா விலகி இருக்காரா? கண்டிப்பா சொல்லுங்க. ஒரு நிமிடம், இன்று உங்களுடைய ஒரு நிமிஷம் நீங்க எல்லாமே யோசிச்சீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். உங்களை விட்டு விலகி சென்ற உறவுகளும் உங்களுக்கு பிறவி குணமாக இருக்கலாம். உங்களுடைய பிறவி குணத்தினாலேயே சில உறவுகள் பிரிந்து போயிருக்கலாம். அது நிதர்சனமான உண்மை. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, பிறவியிலேயே இருக்கும் நல்ல குணங்களும் உண்டு. சில பேருக்கு நல்ல குணமும் உண்டு. ஒரு சில நம்ம சொல்றோம் இல்லையா, கோபம் இருக்கிற இடத்துல குணம் இருக்குன்னு சொல்றோம் இல்லையா, மாதிரி சில இடத்துல குணங்களும் நல்ல குணங்களும் இருக்கும். உங்களால் அறியாமல் யார் மனம் உடைந்து இருக்கலாம். உங்களை அறியாமே நீங்க யார் மனசாவது உடைச்சிருக்கலாம். அதெல்லாம் இருக்கு, இல்லாம இல்லை. அதுதான் பிறவி குணம் அப்படின்னு சொல்லுவோம். சிலருக்கு இதை கேட்கும்போது சிரிப்பு வரும், சிலர் பேருக்கு இதை கேட்கும்போது அதிர்ச்சியாகவும் இருக்கும். என்னடா அது ஒரு விஷயங்கள் நம்ம ராஜ்குமார் சார் என்ன சொல்ல வராங்க, குருஜி என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிற மாதிரி சிலருக்கு இருக்கும். என்னுடைய வாழ்க்கையைத்தான் சொல்றாரோ அப்படிங்கிற அளவுக்கு கண் கலங்க ஆரம்பிச்சிருவீங்க. அந்த அளவுக்கு இருக்கும். ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ராசி என்பது விதியை பூட்டி வைக்கும் சங்கிலி அல்ல.
அது கிடையாது. அந்த அந்த கண்ணாடிகள் இன்று உங்கள் உண்மையான முகத்தை நீங்கள் பார்க்க தயாரா? அதுக்கு தயாரா நீங்க இருக்கீங்களா? அப்படியானால் உங்கள் ராசியை தேர்ந்தெடுத்து பிறவி குணம் மாறாது. இப்பொழுதே இந்த ஃபுல் ராசி பலன் மேஷ ராசியிலிருந்து மீனராசி பரியந்தம் வாங்க பார்க்கலாம். எல்லா ராசிக்கும் பிறவி குணம் எப்படி இருக்கும், மேஷ ராசியுடைய பிறவி குணம் எப்படி இருக்கும், ரிஷப ராசி எப்படி, எல்லாமே பார்க்கலாம். உங்களுடைய விஷயங்கள் என்ன, ஏது, இதனால என்ன பாதிப்பு, என்ன விஷயங்கள் இருந்தது, எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். எதுலையுமே எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதே போல இந்த இப்ப நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே பொது பலன்கள். இந்த ராசிக்கு இந்த அதாவது இந்த இது மாறாது, பிறவி குணம் மாறாது அப்படிங்கிறது பொது. உங்க ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறலாம், அது 2ஆம் பட்சம். ஆனால் இது மேக்சிமம் 90 to 98% எல்லாருக்கும் பொருந்தி இருக்கக்கூடிய ஒன்று தான். இது யாருக்குமே மாறாது, இது உண்மை. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. மேஷ ராசியிலேருந்து மீனராசி வரை பிறவி குணம் மாறாது. வாங்க போகலாம். கடகராசி நேயர்களை, பிறவி குணம் மாறாது எப்படி இருக்கு பார்க்கலாமா? ஆயில்ய நட்சத்திரம் கடகராசி, புனர்பூச நட்சத்திரம் கடகராசி, பூச நட்சத்திரம் கடகராசி. சிறிய வார்த்தையையும் மனதில் வைத்துக் கொள்ளுவது பிறவி குணம். சிறிய வார்த்தையும் மனதில் வைத்துக் கொள்வது, பழைய காயங்களை மறக்காமல் மனதில் வைத்துக் கொள்வது. சில பேர் பாஸ்ட்னு போயிடுவாங்க, ஆனாலும் உங்களால் போக முடியாது. அதிக உணர்ச்சி வசப்படுவது. என்ன உணர்ச்சி வசப்பட்டு கோவப்பட்டு என்ன ஆகிட போகுது? ஆனால் நீ அடிக்கடி உணர்ச்சி வசப்படுவேன். என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று நினைப்பது. யார் புரிஞ்சுக்கிட்டா என்ன, புரிஞ்சுக்கலன்னு என்ன, அதையே நீ மனசில் போட்டு போட்டு என்னை யாருமே புரிஞ்சுக்கல, நான் இப்படியே தான் இருக்கணுமா, நான் தனிமையில் இருக்கேன், நான் அங்கே இருக்கேன், இப்படி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் வரும். தேவையற்ற பயம் அதிகமாக இருக்கும். அதே போல் மனநிலை அடிக்கடி மாறுவது. சில நேரத்தில் அந்த விஷயங்கள் உண்டு. அமைதியாக இருந்து துன்பத்தை மறைப்பது. அப்படியே சில பேர் அமைதியாக இருப்பாங்க, அப்படியே தன்னுடைய துன்பத்தை மறைப்பதற்காகவே சில பேர் அமைதியாக இருப்பார்கள். அதிக பாசத்தால் கட்டுப்படுத்த முயற்சிப்பது. பிரியமானவர்களிடம் அதிக எதிர்பார்ப்பு, இதெல்லாம் இருக்கும். கடந்த காலத்தை நினைத்து வாழ்வது. தன்னை குற்றவாளியாகவே நினைத்து வருந்துவது. எதுக்காக நீ குற்றவாளியா சொல்லு? ஆனால் உன்னுடைய பிறவி குணம், நீ என்னமோ தப்பு செஞ்சிட்ட மாதிரியும், நீ என்னமோ ஏதோ செய்யாத தப்பை என்னமோ செஞ்சிட்ட மாதிரியும் உன் மனசுல உனக்கு சில விஷயங்கள் இருக்கும். அதுதான் தன்னை குற்றவாளியாக நினைத்து நீ குற்றவாளியே கிடையாது, நீயா அப்படி நினைச்சு உன்னை நீயா வருத்திக்க கூடாது. தனிமையை நாடுவது. சில பேர் தனியாக படுத்துக்கணும், தனியாக இருக்கணும், தனியாமையிலேயே இருக்கணும் அப்படின்னு. சில பேர் மட்டும்தான் இந்த ஃபேமிலியோட மிங்கிள் ஆகுது. சில பேர் தனிமையை அதிகமாக விரும்புவார்கள். பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா சந்தோஷமாக இருக்கும். சரி ரைட் போனால் ரைட்மா 10 நாள் நம்ம 20 நாள் கூட இருந்துட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறக்கூடிய கணவர்கள்லாம் கூட இருக்காங்க. சில பேர் மற்றவர்கள் தவறுக்கு உடனே கூட தானே என்ற காரணம் என்று நினைப்பது. மற்றவன் தவறு செஞ்சா கூட அந்த தவறு கூட நம்மளும் அதில் ஈடுபாடு ஆயிடுட்டோமோ அப்படிங்கிற சில மனநிலை சில பேருக்கு இருக்கும். அதுவும் உண்டு. சரி, பிறவி குணம் மாறாதுங்கிறது ஒன்று. நல்ல குணமும் இருக்கு இல்லையா? அளவற்ற அன்பு செலுத்தும் மனம். உங்களை மாதிரி அன்பு செலுத்த யாராலையும் முடியாது. பிரிந்தவர்கள் கூட நீங்க நினைச்சிங்கன்னா ஒன்று சேருவாங்க, அந்த அளவுக்கு உண்டு. தாய் பாசம் நிறைந்த இதயம். அம்மா பாசம் அதிகமாக இருக்கும். பிறரின் வேதனையை உணரும் கருணை. ஒருத்தன் கஷ்டப்படுறான்னா உடனே இறங்கி செய்கிறது. நம்பிக்கை கொடுத்தவர்களை நம்பிக்கை கொடுத்தவங்களை கைவிட மாட்டீங்க. பெரியோர்களுக்கு மரியாதை, ஆன்மீக நம்பிக்கை, வீட்டை ஒற்றுமையாக வைத்திருக்க விருப்பம். குடும்பத்தில் யாராவது சண்டை போட்டால் கூட நீ ஒத்துமையாக எல்லாரையும் சேர்த்து வைக்கக்கூடிய குணம் உங்ககிட்ட உண்டு. எல்லாருக்கிட்டையும் பேசி எல்லாரையும் ஒரு சமநிலைப்படுத்தி அந்த அம்சம்லாம் உங்ககிட்ட உண்டு. சிறிய உதவியை மறக்காத நன்றி உணர்வு, அதெல்லாம் உங்ககிட்ட இருக்குது. யாராவது சின்ன உதவி செஞ்சால் கூட நன்றியை மறக்க மாட்டேன். சார் நீங்கள் அன்றைக்கி செஞ்சீங்களே ஞாபகம் இருக்குங்களா? அவங்களே மறந்து ரைட் அந்த இது உண்டு. குழந்தைகளை அதிகமாக நேசிப்பவர், பொறுப்புணர்வு, பிறருக்கு பாதுகாப்பு உணர்வை தருபவர், எளிமையான வாழ்க்கையை விரும்புவது, உறவுகளை பணத்தை விட உயர்வாக மதிப்பது, மன்னிக்க தெரிந்த இதயம். இதெல்லாம் உங்ககிட்ட இருக்கு. ஓகே, கோவப்பட்டாலும் ஓகே, அதெல்லாம் உண்டு. ரைட்டு. இன்னொன்று, இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்கும். பிறவி குணம் மாறாதுன்னு சொன்னேன் இல்லையா? இந்த ஆண்டு ஒரு பாடம் கற்பிக்கும். என்னென்ன? அனைவரையும் காப்பாற்ற முயற்சிக்கும் போது உங்களுடைய மனதையும் காப்பாற்ற வேண்டும். உங்களை யார் பயன்படுத்தி கொண்டவர்கள் யார், உங்களை பயன்படுத்தின்றா யார், உங்களை யார் உண்மையாக நேசிப்பவர்கள் யார் என தெளிவாக தெரிய வரும். உங்களை யார் பயன்படுத்திட்டாங்க, நான் சொல்றது புரியுதா இல்லையா? உங்களை யார் பயன்படுத்திட்டாங்க? சில பேர் பயன்படுத்திப்பாங்க, தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கேன். டேய் பார்த்துக்கலாம், யூஸ் பண்ணுற வரைக்கும் பண்ணுறா, பார்த்துக்கலாம் பிறகு அப்படின்னு சொல்லி பயன்படுத்தி கொள்வது, அதெல்லாம் உண்டு. ஸோ உன்னை யார் உண்மையாக, இதெல்லாம் நீ யோசிச்சு பார்த்தோன்னா உனக்கு இது உண்டு. உங்கள் அம்மா அழுத போது நீ அமைதியாக விலகியது உண்டா? யோசிச்சு பாரு. அம்மா என்னைக்காவது ஒரு சொட்டு கண்ணீர் விடும்போது நீ அமைதியாக விலகி இருக்கியா?
உன் அப்பாவின் கடினமான வார்த்தைக்கு பின்னால் இருந்த அன்பை புரிந்து கொள்ளாமல் கோபப்பட்டது உண்டா? உன் உன் வாழ்க்கை துணையிடம் இருந்த வழியை சொல்லாமல் அமைதியாக இருந்ததுண்டா? அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்னை நினைத்து பேசாமல் இருந்த உறவு உடைந்து அவங்களா பேசுவாங்கன்னு சொல்லி நீ எத்தனை நாள் பேசாமல் இருக்க? அந்த மாதிரி பேசாமல் இருந்தது உண்டா? அந்த மாதிரி உறவு உடைந்தது உண்டா? உண்டு, இல்லை அப்படிங்கிறத சொல்லு. இன்னும் இன்று வரை யாருக்கும் தெரியாமல் பழைய நினைவுக்காக கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிற சில பேர் பாஸ்ட் லவ்வை நினச்சி அழுதுன்னு இருப்பான், சில பேர் பொண்டாட்டி வந்ததை நினச்சி அழுதுன்னு இருப்பான். அது நல்லது தான், ஆனால் தனக்கு இப்படி ஒன்று அமர்ந்து வந்துருத்தே அப்படின்னு சொல்லி சில பேர் அழறவன்லாம் இருப்பான். அந்த மாதிரி பழைய நினைவுக்காக, பொண்டாட்டி இருந்தும் பழைய நினைவுக்காக, அந்த பொண்ணு இருந்தால் நமக்கு நல்லா இருந்திருக்கும், சரி பரவாயில்ல ஏதோ இருக்குது லைட் ஓடட்டும் அப்படின்ற மாதிரி இருக்கிறவனும் இருக்கான். கடகராசிகர், நீங்கள் யாரையும் நம்பி வெறுத்து விலக மாட்டீர்கள், ஆனால் உங்கள் மனதை யாராவது உடைத்து விட்டால் அதே புன்னகையுடன் வாழ்வீர்கள், ஆனால் அதே நம்பிக்கையுடன் மீண்டும் யாரையும் அணுக மாட்டீர்கள். அதுதான் உங்களுடைய மிகப்பெரிய பலவீனம். பிறவி குணம் மாறுமா? மாறலாம். கடந்த காலம் மறக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் சில விஷயங்கள் மகிழ்ச்சியாக, காயம் நினைவாக இருக்கட்டும், வலி இருக்க வேண்டாம். காயம் நினைவாக இருக்கட்டும், பழச மறக்க முடியாது, ஆனால் அந்த காயம் அந்த விஷயம் இருக்கட்டும், ஆனால் வழியாக இருக்க வேண்டாம். அதையே ரொம்ப இது பண்ணிக்க வேண்டாம். திருக்கடையூர் அமிர்த கடேஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வா, பிறவி குணம் மாறாது. திருக்கடையூர் அமிர்த கடேஸ்வரர் கோவில், பாலாம்பிகா சமிர்த அமிர்த மிருத்யுஞ்சேஸ்வரர் சுவாமி சொல்கிறோம் இல்லையா, கோவிலுக்கு போயிட்டு வா. திங்கக்கிழமையில் போயிட்டு வா, பௌர்ணமியில் போயிட்டு வா, நல்ல நாளில் போயிட்டு வா, அமோகமாக இருப்பேன். கடகராசிக்காரர்கள், உங்கள் பலம் உங்கள் கண்ணீரில் இல்லை, அந்த கண்ணீரை துடைத்து மற்றவர்களையும் சிரிக்க வைக்கும் உங்கள் இதயத்தில் தான் இருக்கிறது. அன்பு உங்கள் பிறவி குணம், அது பயமாக மாற்றாதீர்கள். அதனால் உங்களுடைய வாழ்க்கை, அதுதான் உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றி. ஆனால் கடகராசிக்காரங்கிட்ட இன்னொரு விஷயம் நான் சொல்லவா, கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இந்த பிறவி குணம் யாருக்கு இருக்க இல்லை, ஆனால் இந்த குணம் சில பேருக்கு உண்டு. நான் பார்த்த 70% வரையில் தன் குழந்தை மேலே ஒரு பாசம், மற்றவங்க குழந்தை மேலே ஒரு பாசம். சத்தியத்தில் உண்மை இது. தான் குழந்தை மேலே பாசம் அன்பாக பொழியறதா, பாசமாக பொழியறது. ஆனால் அடுத்த குழந்தைங்க கிட்ட பார்த்தா அதே அளவுக்கு தானே நீ வச்சுக்கணும், ஆனால் நீ வச்சுக்க மாட்டேன். இந்த குழந்தைக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா அந்த குழந்தைக்கு ஒரு ஐஸ்கிரீம், இந்த குழந்தைக்கு ஒரு ஐஸ்கிரீம், இந்த குழந்தைக்கு ஒரு எட்டானா பிஸ்கட் வாங்கி கொடுத்துட்டு கம்முன்னு இருப்பேன். கேட்டால் நானும் வாங்கி கொடுத்தேன்னு பேர் வாங்கிப்பேன். இது இருக்கா இல்லையா உங்களுடைய மனசாட்சிக்கு தெரிந்தால் போகணும். தன் குழந்தை மாதிரி எல்லா குழந்தையும் பார்க்கணும். உன் குழந்தை மேலே மட்டும் பாசமாக வச்சுட்டு மற்ற குழந்தைகள், தங்கச்சி குழந்தை, அக்கா குழந்தை, சொந்தக்காரங்க குழந்தைங்களெல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறதெல்லாம் இருக்கக்கூடாது. எல்லாரையும் நன்னா பாரு, இல்லையா பார்க்காத. அவங்கள ஒரு மாதிரி இவங்கள ஒரு மாதிரிலாம் பார்க்காது. உண்டா இல்லையான்றது உங்கள் மனசாட்சிக்கு தெரியும், உங்களுக்கே எல்லாம் தெரியும். நான் சொல்லணுங்கிறது கிடையாது. உண்டு இல்லைங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். சுபம், வாழ்க வளமுடன். இதுவரையில் நாம் பார்த்தது பிறவி குணம் மாறாது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இது பொதுவான அடிப்படையிலான பிறவி குணங்களில் விளக்கம் மட்டுமே. ஸோ இது இப்படி தான் அப்படிங்கிறது. ஒவ்வொரு நபரின் முழு ஜாதக பலனோ அல்லது தனிப்பட்ட வாழ்க்கை பலனோ அது மாறி இருக்கும் சில பேருக்கு. ஏன்னா ஒரே ராசியில் பிறந்தாலும், ஒரே நட்சத்திரமாக இருந்தாலும், லக்னமாக இருந்தாலும், கிரக நிலைகள், கர்ம வினைகள், சில விஷயங்கள்லாம் மாறும், மாறாமல் இருக்காது. அப்படி மாறும்போது வாழ்க்கையும் மாறும். அப்படி இருக்கும்போது வாழ்க்கையும் மாறும். உங்களை நீங்கள் புரிந்து கொள்ள, உங்கள் குணங்களை சிந்தித்து பார்க்க, உறவுகளை இன்னும் ஆழமாக பாதுகாக்க, இதெல்லாம் முக்கியம். அந்த நோக்கத்திற்காக மட்டுமே. ஒருவேளை இதில் கூறப்பட்ட ஏதாவது ஒரு குணம் உங்கள் வாழ்க்கையோடு ஒத்துப்போனால் அதை மாற்ற முடியாத விதி ஒன்று நினைக்க வேண்டாம். நல்ல எண்ணம், நல்ல செயல், நல்ல நம்பிக்கை, நிறைய நல்ல விஷயங்கள், சொல்லி இருக்கக்கூடிய ஆலயங்கள் போயிட்டு வந்தால் கண்டிப்பாக அதெல்லாம் நல்லபடியாக நடக்கும். அன்பான வார்த்தைகள், இதெல்லாமே உங்களை உயர்த்திக்கூடியதாக இருக்கும். இதெல்லாம் பொது பலன்கள் தான். ஆனால் நான் சொன்னதில் ஒரு சில விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையோடு ஒத்து போயிருந்தால் நீங்கள் கண்டிப்பாக அந்த அக்னீஸ்வரர் கோவிலில் போய் பரிகாரம் செய்கிறது, என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் செய்யலாம். பிறவி குணம் இருக்கலாம், ஆனால் நல்ல மனம் கொண்ட மனிதன் தனது குணத்தை நல்ல பாதையில் வளர்த்து கொள்ளும் சக்தி கொண்டவன் அவன். சரிங்களா? பிறவி குணம் இப்படி இருக்கலாம், ஆனால் அவனுக்கான ஒரு நல்ல சக்தி, நல்ல விஷயங்கள் உண்டு. உங்களுடைய ராசி, உங்களுடைய என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ராசியில், சார் நான் மேஷ ராசி கேட்டேன், நீங்கள் சொன்னது எனக்கு ஒத்து போச்சு, நீங்கள் சொன்னது எனக்கு சரியாக இருந்தது அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ மேஷ ராசி சொன்னதெல்லாம் உங்களோட ராசியில் பேரோட எதோட ஒத்து போயிருக்கு அப்படிங்கிறது நானும் தெரிஞ்சுக்கிறேன். மேலும் உங்களுடைய ஜாதகம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் இருக்குது. அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுடைய முழு ஜாதகத்தை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சுபம்.